கைஸ் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து என்னோட விலாக்னே பார்க்கலாம். விலாக்னு பார்க்க முடியாது, ஒரு குட்டி ஷார்ட்டான விலாக். உங்கள் கூட நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். அது இந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். லாஸ்ட் வரை இந்த வீடியோவை பாருங்கள், ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க. அங்கே ஹாட் வாட்டர் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சின்ன கேப்பில் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினச்சேன். என்னோடய ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பிளாக் மார்க்ஸ் வந்திருக்கு, ஆக்னி வந்திருக்கு. அதுக்கு வேறு யாருமே காரணம் இல்லை, நான் மட்டும்தான் காரணம். என் ஸ்கின் டோனையும் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. இந்த பிளாக்கை ஃபுல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம லைஃப் சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். என் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீங்கி இருக்கும். நான் ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி எனக்கே ஒரு ஃபீலாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்குது. நான் பேக் டு ஃபார்ம் வரணும்னு நினைக்கிறேன். அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த பிளாக் மார்க் ஆக்னிஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இன்னமே என்னோட வீடியோ எல்லாமே அப்டேட் ஆகும். நான் 1 month 2 months ஃபுல்லாமே நான் ஜங்க் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்டேன். அதோட ரிசல்ட்டு தான் என்ன நீங்கள் பார்ப்பீங்க. நீங்களும் ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டா என்ன மாதிரி கண்டிப்பாக ஆகிடுவீங்க. நானே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். இப்போ ஹாட் வாட்டர் கொதிக்குது. எதுக்கு இந்த ஹாட் வாட்டர்னா, நம்ம டெய்லி காலையில் வந்து பிளாக் காஃபி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பிஃபோர் ஒரு 1 year 2 yearsலாம் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இப்போ பண்ணுறேன். எதுவுமே நான் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணல. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை மட்டும்தான் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னோட ஆக்னிஸ் எல்லாத்தையும் இனிமேல் நம்ம போக வைக்கணும், நம்ம ஸ்கின் டோனை மாற்றணும். இனிமேல் அது லைஃப் சேலஞ்ச் கண்டிப்பாக வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம போய் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம ஹேருக்குமே நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா என் ஹேர் வந்து ஒரு 1 year தான் நான் இவ்வளோ கட் பண்ணேன். அதுக்கடுத்து கட் பண்ணி முடியெல்லாம் கொட்டிடுச்சு ஃபுல்லாமே. ஸோ நம்ம ஹேரையும் பார்க்கணும். ஸோ அதையும் பார்க்கலாம், வாங்க போகலாம். இது மட்டும்தான் இருக்குது. இது கருவேப்பிலை அம்மாச்சி வீட்டிலேருந்து கொண்டு வந்த கருவேப்பிலை. நம்ம இதை ஹேர் பேக் பண்ணலாம். ஏன்னா சண்டே மட்டும் நம்ம கண்டிப்பாக நம்ம ஹேர் பேக் பண்ணுறோம். நீங்களும் பண்ணுங்கள் மறக்காமல். ஒரு ஹேர் பேக் இதை எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா காஃபி பவுடர் போடணும். அது நல்லாவே பாயில் பண்ண விடணும். நம்ம வந்து சுகரை ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா சுகர் கம்மியாகவே சாப்பிடுங்க. நல்லாவே பாயில் ஆகட்டும், நல்லா கொதிக்கணும். எவ்வளோ கொதிக்க முடியுமோ அவ்வளோ கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இதை வந்து இறக்கி வச்சிடலாம். ஹேர் பேக் வந்து இந்த இது போடலாம். கருவேப்பிலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ கருவேப்பிலை நம்மளுக்கு போதும் நான் நினைக்கிறேன். இது போதும். இதை வந்து நம்ம உரிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் ப்ளஸ் நம்ம தயிர் எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை, வெங்காயம், தயிர். இப்போ இந்த வேப்பிலையை எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு வேப்பிலையை எடுத்துக்கலாம். நம்ம வேப்பிலையை வந்து பறிக்க முடியாது, அதனால பக்கத்து வீட்டில் போய் பறிச்சுட்டு வந்தோம். இது வந்து துளசியை நம்ம கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். எங்கே போகிறோம், நம்ம கிட்ட முருங்கைக்காயில் வேணும். ஸோ அதனால நம்ம முருங்கைக்காயிலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். நம்ம இந்த முருங்கைக்காயில் எடுத்துட்டோம். கடல் தாண்டி மலை தாண்டி போய் நம்ம பறிச்சுட்டு வந்திருக்கோம் திருட்டுத்தனமாக. வாங்க நம்ம அந்த ஹேர் பேக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வேப்பிலை போட்டாச்சு. கவி தண்டி நம்ம எடுத்து வச்சா துளசி நம்ம போடுறோம். இப்போது அது யாரும் இல்லை, இப்போ துளசி போடுறோம். துளசி போட்டு நம்ம எடுத்து போய் பறிச்சுட்டு வந்த முருங்கை இலையை வந்து அப்படியே போட்டுடலாம். இப்போது நம்ம தயிர் பாக்கெட் எடுத்துருக்கோம். இந்த தயிரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறையாவே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் போடுறதுனால நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம தலையில் இருக்கிற வந்து அந்த டேண்ட்ரஃப் ஃபுல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ தயிர் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நிறையாவே தயிர் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு அந்த மருதாணி நமக்கு கிடச்சனால இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே. ஏன்னா மருதாணி வந்து ரொம்ப முக்கியம். நரமுடி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மருதாணி இலையை வந்து தேய்ங்க. அது வந்து கொஞ்சம் வந்து தெரியாமல் இருக்கும். மருதாணி ரொம்ப முக்கியம். எவ்வளோ நீங்கள் மருதாணி ஆட் பண்ணுறீங்களோ அந்த நரமுடி ஃபுல்லாமே உங்களுக்கு அதை கூட ஈஸியாக போட்டுலாம். அந்த ஹேர் பேக் போகிறக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு வழி ஆகிடுது. ஃபைனலாக நமக்கு இதை வந்து அரைச்சாச்சு. நல்ல லேசாகவே அரைச்சிக்கோங்க. இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் எப்போயுமே ஆயில் இருக்கணும். சப்போஸ் ஆயில் இல்லாட்டிங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 hours 1 hour முன்னாடி வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் அப்ளை பண்ணவே இல்லை. நான் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன். ஆஃப்டர் 2 hours அப்புறம் இந்த ஹேர் பேக்கை வந்து தலையில் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். எடுத்துட்டியா? ஃபைனலாக இதை அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு 2 hours அப்புறம் வந்து இதை ஹேர் வாஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி ஹேருக்கும் ட்ரை பண்ணணும். இன்னமே என்னோடய ஃபேஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஜப்பியாக இருக்கேன்னு பாருங்கள். இன்னமே நான் வந்து என்னென்ன ஹெல்த்தியான இதெல்லாம் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். மறக்காமல் என் வீடியோ பாருங்கள். இன்னமே என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக வரும். டாட்டா, பை பை, see you.